ஒடுங்கால் உருகி உள்ள முருகி ஒரு கிளாஸுக்காக தொழில் பண்ண வந்தேன் பரம்பொருளே. ஓகே, நிஃப்டி ஆல்ரெடி பிரேக் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, ஆரம்பித்த வேகத்தில் கீழே தான் வந்துட்டுருக்கு. பட் ஐ திங்க் இட்ஸ் எ குட் ஸ்டார்ட். ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு ப்ரீ செஷனில். ஒரு 5-10 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம்னா ஓரளவுக்கு ட்ரெண்டு தெரியும். ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை வந்து கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வேறஸ் பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா அதோட ஆல் டைம் ஹைக்கு இன்னொரு 500-400 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு அப்வர்ட் மூமெண்ட்டில் இருந்தது அப்படின்னா இட் குட் கோ ஹை. ஆல்சோ ஐ திங்க் லாஸ்ட் போன தேர்ஸ்டே அதுக்கு முந்தின தேர்ஸ்டே ரெண்டுமே நல்ல அப்வர்ட் மொமெண்டம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. எக்ஸ்பைரி டே வேறு. ஸோ பார்க்கலாம். இப்போதைக்கு சரி, இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா பி ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஐ திங்க் இந்த என்ன டயகனல் லெவல் வச்சுருக்கேங்க. இந்த லெவலில் ஓரளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதை கன்சிடர் பண்ணணும். பட் ட்ராப் ஆகுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இங்கே 400-430 லெவலில் வந்து சப்போர்ட்டாக ட்ரீட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இல்லை இது ஒரு புல் பேக் கார்ட் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் அதே தான். இந்த பர்டிகுலர் லெவலில் வந்து இது நின்றுட்டு இருக்கு. ஸோ இங்கிருந்து இது ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கன்ஃபார்மான மூமெண்ட் இல்லாமல் எந்த ஒரு ட்ரேடும் எடுக்க தேவை இருக்காது. இந்த லெவலில் எனக்கு தெரிஞ்சு ரிவர்சல் இருக்கும் அப்படின்னு தோணுது. இப்போ போய் என்ட்ரு ஆகிறது ரொம்ப ரிஸ்க்கு. பியாக இருந்தாலும் இட்ஸ் ஆல்ரெடி ஒரு 100 பாயிண்ட்ஸ் ட்ராப் இருக்குது. ஏதோ ஒரு ரிவர்சலுக்கு வெயிட் பண்ணுறது தான் பெட்டர். ஓகே, 500 லெவலில் பிரேக் பண்ணியே போயிருக்கு. இது பேரிஷ் சைனாக எடுத்துக்கலாமா அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்குமாவது வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓஐ சேஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா கால் ஓஐ பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் 15 மினிட்ஸில். எஸ்பெஷலி அரவுண்ட் 22,600, 550, 500 லெவல்ஸில் நல்ல பெரிய இன்க்ரீஸ். ஸோ ஐ திங்க் இந்த 500 கிராஸ் பண்ணுறதுக்கே வந்து சேலஞ்சிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கம்பேரிட்டிவ்லி புட்டோஐ பார்த்தோம்னா பெரிய இன்க்ரீஸ் எதுவும் இல்லைங்க. அந்த ஃப்ளிப் சைடு இந்த சைடு வந்து புட்டோஐ டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சது இங்கேருந்து சைட்வேஸாக போகுமோ இல்லைன்னா பெரிய ட்ராப் கூட இருக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி அதோட ஃபர்ஸ்ட் 5 மினிட் லோ, டுடேஸ் லோவில் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. கேன் ட்ரீட் இட் ஆஸ் அ ரிவர்சல். பட் இந்த ஒரு கேண்டிலில் நம்ம முடிவு பண்ண முடியாது. ஐ திங்க் இந்த நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் அதே பேட்டர்ன் தான் கொடுக்குது இப்போதைக்கு.
ஸோ இந்த ப்ரீவியஸ் டே ஹை லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா வேணால் நம்ம அதை ரிவர்சல்னு ட்ரீட் பண்ணலாம். சிஇ சைட் ட்ரை பண்ணலாம். மினிமம் ஒரு 600 இல்லை டுடே ஹை லெவலுக்கு ஒரு அதுவே நமக்கு ஒரு 50 பாயிண்ட் தரணும். 50 60 70 பாயிண்ட்ஸ் கிட்ட தரணும். ஸோ அதை ட்ரை பண்ணலாம். இல்லை இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் நேத்தோட லோக்கு ஒரு 70 பாயிண்ட்ஸ் இருக்குது. மேபி அதை நம்ம ஒரு பி சைடு ரிஸ்க் ட்ரை பண்ணலாம். இந்த கன்சல்டேஷன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஏதோ ஒரு ட்ரேடு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த லெவலை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் ஒரு பி சைட் ட்ரேட் எடுத்திருக்கேன். இதை ஸ்டாப் லாஸாக ட்ரீட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ரொம்ப ரேபிட் செல்லிங் இருக்குது. ஸோ ரிஸ்க்கு தான், பார்க்கலாம். இது ஒரு சின்ன சப்போர்ட் லெவலில் இதை ட்ரீட் பண்ண முடியும். இதை வெயிட் பண்ணி பிரேக்குக்கு வெயிட் பண்ணலாமான்னு பார்த்தா, பட் இந்த பேஸில் இது ட்ராப் ஆகுது அப்படின்னா நம்ம மார்க்கெட்டை கேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் இந்த இடத்துல. ஆக்சுவலி இந்த லெவல் பிரேக் ஆகும்போது எடுத்துருந்துருக்கலாம். பட் ஆல்ரெடி இதை ஒரு சப்போர்ட் லெவலாக ட்ரீட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு டயகனல் சப்போர்ட்டாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த லெவலுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சல்டேஷன் இருக்கும்போது ஒருவேளை இங்கே ரிவர்ஸ் ஆகுமோ அப்படிங்கிற டவுட்லேயும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சம்டைம்ஸ் இதை ரொம்ப கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியறதில்ல. பார்ப்போம். ஓகே, ஐ திங்க் இன்னொரு தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது 22,400 லெவல், அதை நான் பார்க்கவே இல்லை. 400 அப்படிங்கிறது நார்மலாக ரவுண்ட் நம்பருங்கிறதுனால ஒருவேளை அந்த இடத்துல செல்லிங் ஸ்டாப் ஆகி இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதுதான் இந்த சப்போர்ட். நான் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தேன், பட் லெவல் என்னன்னு பார்க்காமே விட்டுட்டேன். சரி, இங்கிருந்து ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி பியூர் லக். பார்க்கலாம். ஓகே, எதிர்பார்த்த மாதிரியே இது ஒரு ரிவர்சலாக கூட இருக்கலாம். தப்பு பண்ணிட்டோம். அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு வேணால் பார்க்கலாம். வெப்பில் இது புல் பேக்காக இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே 23 லெவல்ஸ்னால் இந்த 1 or 2 கேண்டில்ஸில் புல் பேக் ஆகணும். இல்லைன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மேபி ஸ்டாப் லாஸை இன்னும் கொஞ்சம் ஓகே, இந்த 2 கேண்டில் ரொம்ப ஹை மொமெண்டமில் போகுது. இந்த ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிடுச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுறது பெட்டர். இல்லை கொஞ்சம் கன்சால்டேட் ஆகி இங்கே வரைக்கும் போகுது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ப்ரீமியம் டிகே இருக்கும். ஸோ லாஸ்க்குள்ளே தான் இருப்போம். பட் தப்பான என்ட்ரி எடுத்ததுக்கான ஃபைன் ட்ரீட் பண்ண வேண்டியதான்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ராப் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து ப்ரீவியஸ் டே லோ 350, இல்லைன்னா ஆக்சுவலாக 300 டார்கெட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன் இங்கிருந்து. பார்ப்போம். இந்த கேண்டிலும் வந்து ட்ராப் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் கேண்டில் வந்திருக்கு. பட் அசச் இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும். மினிமம் இந்த லெவலாவது கிளியராக பிரேக் ஆகணும். இதுக்கு மேலே ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா வேணால் நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல்னு ட்ரீட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 400 லெவலில் வாங்கினது கண்டிப்பாக தப்பான என்ட்ரி. ஏன்னா நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருந்து இப்போ கன்சால்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கன்சல்டேஷன் முடிஞ்சு அது எந்த பக்கம் மார்க்கெட் திரும்புதுங்கிறத பொறுத்து தான் நம்ம இன்னைக்கு ப்ராஃபிட்டாக லாஸா அப்படிங்கிற பிரச்சனையே. நீட் டு பி லிட்டில் மோர் விஜிலண்ட். ஓகே, மறுபடியும் ஒரு ட்ராப் நம்மளை காப்பாற்றுமா? இந்த ட்ராப் ஐ திங்க் 22,300 டார்கெட்டுக்கு வைக்கலாம். மொமெண்டம் மெயின்டைன் ஆகுதான்னு வேணால் பார்ப்போம்.
ஓகே, ட்ரேட் ஒரு வழியாக க்ளோஸ் பண்ணிட்டேன். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இந்த லெவலில் ரிவர்ஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துலயே செல் பண்ணியிருந்துருக்கலாம், இன்னொரு 10% ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். பட் நாட் பேட். 15% க்ளோஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக தப்பான என்ட்ரி தான். இதை நான் எடுத்திருக்க கூடாது, இங்கே எடுத்துருந்துருக்கணும். பட் எடுத்த ரிஸ்க், இந்த இடத்துல எடுத்த ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து இட் ஹாஸ் ஒர்க்ட் அவுட். ஸோ ஈவன் ஆஃப்டர் திஸ் என்கல்ஃபிங் கேண்டில், அதுக்கப்புறம் ஃபாலோ அப் பையிங் இல்லை. இந்த லைக் இந்த லெவல் 2 days லோவில் ஆக்சுவலாக இது மாறிடுச்சு. பட் அந்த டைமில் அதான் 2 days, அந்த டைமில் அது லோவாக இருந்தது, அதுக்கு முன்னாடி லோவாக. ஸோ அது ஒரு கீ லெவலாக நான் ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதை அது பிரேக் பண்ணலை. அதுக்கப்புறம் ஃபாலோ அப் பையிங்க பெருசாக மொமெண்டம் அகைன் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த கன்சல்டேஷன் போகும்போது மறுபடியும் ட்ராப் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசித்தேன். ஸோ ஐ திங்க் இட் ஹஸ் ஒர்க்ட் அவுட். தப்பாகவும் போயிருந்துருக்கலாம், பட் எடுத்த ரிஸ்க்குக்கு இட்ஸ் ஓரளவுக்கு நல்ல ரிவார்ட். அட்லீஸ்ட் லாஸ்ட் 2 செஷன்ஸில் பண்ண லாஸை இன்றைக்கி ரெக்கவர் பண்ண முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு இதுவே போதும்னு நினைக்கிறேன். இதோட ட்ரேடிங்கை நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். I'll see you in another one.